அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நம்முடைய இடத்திலே நின்றார். ஏன் நின்றார்? அவர் பாவி என தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். ஆனால் பாவி கிடையாதவர், அவர் பாவிகளின் நேசர். நமக்காக தன்னுடைய இடத்தை அவர் கொடுத்தார். நாம் நிற்க வேண்டிய குற்றவாளி கூண்டிலே அவர் ஏறினார். நம்முடைய தீர்ப்பை அவர் பெற்றுக்கொண்டார். நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அதுதான் ஞானஸ்நானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ பேப்டிசம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய சிந்தனைகள் நமக்கு வரலாம். மூழ்கி எடுக்கணுமா, தெளிச்சு எடுக்கணுமா, என்ன அப்படிலாம் சொல்றாங்களே, இந்த சபையில் அப்படி சொல்றாங்க, எந்த சபையில் அப்படி சொல்றாங்க, எல்லாம் ரைட்டுங்க, நீ எப்படின்னா எடுத்துக்கோ, அதுல பிரச்சனையே இல்லை. ஆனால் மனம் திரும்பவில்லை என்றால் ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஞானஸ்நானம் பெற்றவன் நான் என்று மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய அறையில் டேபிள் மேலே எழுதி வச்சிருப்பார். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விட்னஸ். என் மனைவி கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறேன், என் குழந்தைகிட்ட எப்படி நடக்கிறேன், என் சபையார்கிட்ட எப்படி நான் நடக்கிறேன், சக விசுவாசிகள் கிட்ட எப்படி நடக்கிறேன், என் நண்பர்கிட்ட நான் எப்படி நடக்கிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் பேப்டிஸ்டை எடுத்து நான் குடிக்குவேன், நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், நான் பொண்டாட்டி அடிப்பேன், தெருவில் நின்று சண்டை போடுவேன்னா என்னங்க இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உகந்த வாழ்க்கையா? ஞான ஸ்நானம் பெற்றவங்களுக்கு அழகா இது இல்லவே. ஆலயத்துக்கு பைபிள் பாட்டு புக்கு தூக்கின்னு போற நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரலாமா? தேவையற்ற காரியங்கள் நடக்கலாமா? இல்லையா? அப்ப இவைகளெல்லாம் ஒழித்து வாழ வேண்டும்தான் பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒளிந்து போய். என்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஓய்வு நாள், ஆண்டவருடைய பரிசுத்தமான நாள். இந்த நாளிலே நமக்காக இயேசு ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்றார், எனக்காக பெற்றார். எனக்காக அவர் தன்னை பாவி என அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு நாமும் வாழ்ந்து இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ, ஐ எம் பேப்டைஸ்ட் என்கிற சிந்தனையோடு வாழ தூய ஆவியானவர் நம்ம வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே மரித்ததை நான் மீண்டும் ஒரு முறை கூட அவருடைய ஞான ஸ்நானத்தில் நினைவு கூறும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்களுடைய இடத்துல அவர் நின்றார், பாவி என தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் நாங்களும் கூட இந்த உலகத்துல ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் என்று சாட்சியாய் வாழ கிருபைத்தார். இந்த பரிசுத்தமான திருநாளிலே பல்வேறு இடங்களில் நடைபெறுகிற ஆலயங்களில் ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதோ ஆலயத்துக்கு போக முடியாதவர்கள் இந்த காணொளி வழியாக தன்னுடைய வீட்டில் இருந்து இதை பார்க்கும்போது கேட்கும்போது ஞான ஸ்நானத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக ஆனால் நாங்கள் பேப்டிசம் எப்படி எடுத்தாலும் சரி, ஆனால் நாங்கள் எடுத்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், திருமறைக்கு ஆண்டவர் ஏற்புடைய மக்களாய் நான் வாழ்வோம் என்ற ஒரு சூழலைத்து வாழ கிருபை தாருங்கள். வாரம் முழுவதும் எங்களை காத்தருளும். பலவீனங்கள், கஷ்டங்கள் உண்டு, ஆண்டு எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாளை பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்றவர்கள், வியாதியா இருக்கிறவங்க, பலவீனமா இருக்கிறவங்க எல்லாரையும் தேவன் என் மாற்றி ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்பர் சாரியும் ஆண்டவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவரை அவருடைய அன்பான சாக்குசாரி குடும்பத்தார் அடியனின் குடும்பத்தாரையும் காத்தருள் வழிநடத்தும். இதை பார்த்து பயன்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்கும் இறை ஆசிரியர்களை தேவன் பரத்திலிருந்து தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இறை பொறுப்பேற்று ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசீர்வாதம் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.